ஒழுங்காக ஒரு லெட்டர் எழுத தெரியாது. எனக்கு 6 PA. எனக்கு ஆங்கிலம் தெரியாது, ஹிந்தி தெரியாது, தமிழே சுத்தமாக வராது. இன்னைக்கு வரைக்கும் லகரம் தெரியாது, நகரம் தெரியாது, தகரம் தெரியாது. ஒழுங்காக ஒரு லெட்டர் எழுத தெரியாது. லெட்டர் இப்படி எழுதுனா கீழே நன்றின்னு போட்டுட்டு 2 சொல்லி நானாவா 3 சொல்லி நானாவான்னு யோசிப்பேன். உடனே இப்படி கிறுக்கி விட்டுருவேன். எனக்கு 6 PA. ஒன்று கணக்குக்கு, ஒன்று டிசைனுக்கு, ஒன்று இங்கிலீஷுக்கு, ஒன்று ஹிந்திக்கு. எல்லாம் PhD படித்தவங்க. எல்லா வேலையும் செய்ய எனக்கு ஆள் இருக்கு. ஆனால் எனக்கு ஏதாவது தெரியுமா தான் எனக்கு ஒன்றும் தெரியாது. எப்படி இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நான் வேலை வாங்குறேன்றது உங்களுக்கு நான் சொல்லித்தான் ஆகணும். எங்கள் ஊரில் நான் ஒரு படிக்காத இளைஞன் மட்டுமல்ல, ஒரு போக்கிரியும் கூட. ஐ எம் a useless fellow in my village. திருச்செந்தூர். என்னோட யாரும் பேச மாட்டாங்க, எந்த வீட்டிலையும் என்ன சேர்க்க மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் என்னை யாருமே லவ் பண்ணது கூட இல்லை. ஏன்னா என் லட்சம் அப்படி. நான் தான் சொல்லிட்டேனே. அதற்கும் மேலாக உருப்படாத ஒருத்தன் இருப்பானா தான் அது என்னையே தான் காட்டுவாங்க. அவன் பாரு உருப்படவே மாட்டான். அப்படி இருந்து நான் வித்தவுட் டிக்கெட்டில் எக்மோருக்கு வந்தேன் 40 வருஷத்துக்கு முதல். வித்தவுட் டிக்கெட்டில் எக்மோரில் வந்து இறங்கி அங்கே வேலை தேடி அலைஞ்சி எக்மோர் ஸ்டேஷனில் ஒரு பிச்சைக்காரனாக ஆகிய துன்பத்தின் விளிம்பில் இருந்து என் வாழ்க்கை ஆரம்பமானது. ஆனால் என்ன, அன்னைக்கு வித்தவுட் டிக்கெட் தான் ட்ரெயின்ல. இன்னைக்கு வானில் பறக்கும் அத்தனை உள்ளூர் விமானமாக இருக்கட்டும், சர்வதேச விமானமாக இருக்கட்டும், அது அமெரிக்கா போனாலும் சரி, ஆஸ்திரேலியா போனாலும் சரி, ஆப்பிரிக்கா போனாலும் சரி, அத்தனை விமானங்களிலும் எனக்கு இலவச டிக்கெட். அவ்வளவும் வித்தவுட் டிக்கெட்.